Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து add one to a linked list. Okay. For example, இது ஒரு நம்ம linked list கன்சிடர் பண்ணிக்கலாம். 1, 2, 4 and null. இந்த linked list கூட நம்ம 1 ஆட் பண்ணி, அதாவது இந்த நம்பர் 124 கூட 1 ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை நம்ம அகைன் ஒரு linked லிஸ்டாவே ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ யூஸ்வலா பேசிக்கா 124 கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பேசிக்காக 1 ப்ளஸ் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் டிஜிட்லேருந்து ப்ளஸ் பண்ணுவோம். அதுதான் நமக்கு யூஸ்வலாக பண்ணுற அடிஷன். ஸோ 4 + 1 5 2 1. ஸோ இதுதான் நம்ம 125 தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஆனால் இதை நம்ம லிங்க் லிஸ்ட் எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 2 5 அண்ட் நல். நம்ம இந்த 1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். ஆட் பண்ணி வர 1ல் வர ரிசல்ட்டை அதை அந்த லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதை தான் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சொல்யூஷனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, நம்ம டைரெக்டாக சொல்யூஷன் குள்ளே போயிடலாம். இங்கே எஃபிஷியன்ட்டு நம்ம நார்மலாக அடிஷன் பண்ணுற அளவுக்கு தான் கைஸ். ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம், லாஸ்ட் டிஜிட்டில் தான் நம்ம எப்பயுமே அடிஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து அதுக்கு ரிவர்ஸில் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும் யூஸ்வல் மேத்தமெட்டிக்ஸில். அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ நமக்கு லிங்க் லிஸ்ட்டில் ஹெட் தான் இருக்கும், அதுலேருந்து நம்மளால் ப்ளஸ் பண்ண முடியாது அப்படின்றதால நம்ம ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வந்திருக்கும், 4 2 1 நல் இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே ஃபைன். இப்போது நமக்கு ரெண்டு தேவைப்படுது. ஒன்று என்னென்னா கேரி, அதாவது கேரியில் நம்ம என்ன வைப்போம் அப்படின்றது. இப்போ 124ல் நம்ம 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 9 வச்சுக்கலாம். 129ல் 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 10. அதில் கேரி வந்து நமக்கு 1 அப்படின்றது இங்கே வைப்போம், மீதி ரிமைண்டர் தான் 0 அப்படின்னு இங்கே போடுவோம். அதே தான் நமக்கு இங்கேயும் கேரி இனிஷியலாக நம்ம 1, ஏன்னா நமக்கு கொஸ்டினே கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட்டில் 1 ஆட் பண்ணணும், அதனால் கேரி 1 இனிஷியலாக நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ சம் என்ன பண்ணுறோம், இப்போ நமக்கு இதுதான் ஹெட். ஓகே, சம்மில் என்ன பண்ணுறோம், இருக்க வேல்யூ, இப்போ கரண்ட்டாக இருக்க வேல்யூ 4 + 1 என்னது கேரி வந்து 1, அப்போ நமக்கு 5 வருது. ஓகே 5. அப்போ அந்த வேல்யூவை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, 4க்கு பதிலாக இப்போ கரெக்டாக இருக்க ஹெட்டில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஹெட் மீன்ஸ் நம்ம ஹெட்டுக்கு பதிலாக வேறு பாயிண்டர் டெம்ப் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இங்கே 5 அப்படின்ற நம்ம வேல்யூவை செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கேரி என்ன ஆகும், கேரி எதுவுமே இல்லை. ஸோ இங்கே 9ஆக இருந்தால் மட்டும்தான் நம்ம 1 ஆட் பண்ணும்போது 10 ஆகும், மீதி 1 கேரி ஆகும். வேறு என்ன டிஜிட்டாக இருந்தாலும். அண்ட் அனதர் கன்ஸ்டன்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா கொடுத்துருக்க டிஜிட்ஸில் நமக்கு 1லேருந்து 9க்குள்ளே தான் மட்டும்தான் இருக்கும், அதாவது சிங்கிள் டிஜிட் தான் இருக்கும். உள்ளே இங்கே வந்து 22 42 இந்த மாதிரி நமக்கு 2 டிஜிட்ஸ் மாதிரி வேறு எந்த டிஜிட்ஸுமே இருக்காது. 1 to 9 1 2 3 4 5 6 7 8 9 இது மட்டும் தான் நமக்கு உள்ளே இருக்கும். அது ஒரு கன்ஸ்டன்ஸாக சொல்லியிருக்காங்க, which is important for this problem. ஓகே, அதனால நம்ம எப்போ இங்கே நமக்கு நோடில் 9 வருதோ அப்போ அது கூட 1 ஆட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கேரி வருமே தவிர மீதி எந்த டிஜிட்டாக இருந்தாலும் நமக்கு கேரி வராது. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும், கேரி 0 ஆகிடும். 0 ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம மேலே ப்ராசஸே பண்ண தேவையில்லை. கேரி இருக்கும்போது தான் நம்ம அடுத்த எலமெண்ட்டோட 1 ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். கேரி இங்கேயே 0 ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், மீதி இருக்கிறத அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். இங்கே 5ன்றதை நான் இங்கே மாற்றிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. ஓகே 5. இப்போ கேரி 0 ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ இருக்க லிங்க் லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடலாம். 1 2 5 நல். ஓகே, இப்போ ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணி விட்டாலே நமக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. 124 கூட 1 ஆட் பண்ணால் 125. தட்ஸ் இட். இப்போது நம்ம ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். 199 இதுக்கும் 999 இந்த ரெண்டுக்கும் மட்டும் ஒரு ட்ரை ரன் மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 199 இதுக்கு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்துருந்தோம், ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கும், 991 கிடச்சிருக்கும். ஸோ இனிஷியலாக கேரி வந்து 1. ஓகேவா, இப்போ சம்மில் என்ன பண்ணுறோம், சம்மில் எங்கள் ஃபர்ஸ்ட் ஹெட் என்ன இருக்குது, 9. ஸோ 9 + கேரி எவ்வளோ, 10. அப்போது நமக்கு இங்கே இந்த எலமெண்ட்டில் நமக்கு என்ன ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா ரிமைண்டர் தான் நமக்கு ஸ்டோர் ஆக போகுது. ஸோ சம்மில் என்ன 10. அப்போது சம் மாட் 10 தான் ரிமைண்டரில் ஸ்டோர் ஆக போகுது. அகைன் கேரியில் என்ன ஸ்டோர் ஆகும், சம் டிவைடட் பை 10. ஓகே, இதுதான் யூஸ்வல் லாஜிக். நம்ம கேரியை ஃபைண்ட் பண்ணோன்னா வந்திருக்க சம் டிவைடட் பை 10.
மீதி ரிமைண்டர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா வந்திருக்க சம் மாடுலோ 10. ஓகே, இப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, ரிமைண்டர் என்ன 10 mod 10 0. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இதை நம்ம 0 ஆக்கிடுறோம். நமக்கு கேரி இப்போ என்ன இருக்குது, சம் 10/10 1. அகெயின் கேரி இப்போ நமக்கு 1 தான். ஓகே, அதனால அகெயின் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், இதோட நிறுத்திடக்கூடாது. ஓகேவா, இப்போ ஹெட்டிங்க த சேம் திங் அகெயின் இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ கேரி 1, சம் என்னது 9, அதாவது இந்த வேல்யூ 9 ப்ளஸ் கேரி 1 = 10. அகெயின் அதே ப்ராசஸ் தான் நடக்கும். ரிமைண்டர் கண்டுபிடிப்போம், கேரி கண்டுபிடிப்போம். அதனால இங்கே என்ன ஆகும், நம்ம ரிமைண்டர் இங்கே வந்து நமக்கு 0 இருக்கும். அகெயின் கேரி என்ன ஆகும், 1 தான் இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ அகெயின் இப்போ இதுக்கு இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வேல்யூ என்ன 1. அப்போ இங்க 1 பிளஸ் கேரி என்ன 1, நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் 2. ஃபைன். இப்போ ரிமைண்டர் என்ன நமக்கு 2 mod 10. 2 mod 10 பண்ணும்போது நமக்கு 2 தான் கிடைக்கும். ஓகே, which is basic maths. அதனால 2 எங்க ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கேரி இப்போ என்ன ஆகும், 2 divided by 10 0.2 கிடைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 0 தான் இனிஷியலாக ப்ரோக்ராமிங்கில். அப்போது கேரி 0, கேரி இப்போ நமக்கு இங்கே 0 ஆயிடுச்சு. ஒன்ஸ் கேரி 0 ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம லிங்க் லிஸ்ட் எண்டு வந்தோடனே ஸ்டாப் பண்ணலாம், இல்லைனா கேரி 0 ஆகும்போதே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்திருக்க வேல்யூவை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். என்ன 2 0 0. ஃபைன், இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 199ஓட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 200 தான் கிடைக்கும். யா, this is easy. நெக்ஸ்ட் நம்ம 999 இதுக்கான பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்த எல்லா கேஸுமே நமக்கு சால்வ் ஆகிடும். ஓகே, இப்போ இதுக்காக பார்க்கலாம். இதுக்கு மட்டும் நம்ம என்ன வரும், நம்ம நார்மல் மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 999 கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1000 கிடைக்கும். இங்கே பாருங்களேன், நமக்கு லிங்க் லிஸ்ட்டில் இருக்க லிஸ்ட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது 999. ஆனால் வந்திருக்க ரிட்டர்ன் பண்ண ஆன்சர் நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணணும், 4 எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். 1 0 0 0 4 நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இதுக்கானது நம்ம எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம இனிஷியலாக ரிவர்ஸ் பண்ணாலும் ஒன்று தான், பட் இல்லைனாலும் ஒன்று தான். ஆனால் நம்ம எல்லா கேஸ்க்குமே இது ஒர்க் ஆகணும் அப்படின்றதால ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதால அகெயின் 999 கிடைக்கும். ஓகேயா, ஸோ கேரி இனிஷியலாக நம்ம என்ன பார்த்துருந்தோம், கேரி வந்து இனிஷியலாகவே நமக்கு 1. ஓகேயா, யா டன். இப்போது நெக்ஸ்ட் சம் என்ன பார்க்க போகிறோம், ஹெட் வந்து 9ல் இருக்குது. ஸோ சம் வேல்யூ என்ன 9 ப்ளஸ் கேரி 1 which is equals to 10. இப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன, ரிமைண்டர் வந்து 10 mod 10, அதாவது s mod 10. நமக்கு என்ன வரும், 10 mod 10 0. அப்போ இதோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் அகெயின் கேரி இப்போ என்ன வரும், 10 divided by 10 1. இப்போ அகெயின் கேரி இப்போ நமக்கு 1 தான் இருக்குது. அகெயின் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். சேம் திங் அகெயின் இங்கே ப்ராசஸ் பண்ணும்போதும் சேம் லாஜிக் தான் இங்கேயும் நடக்கும். அகெயின் இந்த வேல்யூ 0 ஆகும், கேரி 1 தான் இருக்கும். அகெயின் இங்கேயும் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வரும்போது பாயிண்டர் ஹெட் பாயிண்டர் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு வரும்போது இப்போ நம்ம ஒரு செக் பார்த்துக்குறோம். இங்கே என்ன பார்க்குறோம், இதுதான் எட்ஜ் கேஸ். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் எலமெண்ட் ரீச் ஆகும்போது ஓகே எனிவே இந்த ப்ராசஸை நம்ம முடிச்சிடலாம். அகெயின் இங்கே என்ன ஆகும், நமக்கு இந்த ப்ராசஸ் நடந்து இங்கே 0 ஆகும் அண்ட் கேரி 1ல் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்டரை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணுறோம். இப்போது நமக்கு லாஸ்ட் அதாவது ஹெட்டோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்குது, அதாவது லாஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் நமக்கு கேரியும் இன்னும் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கூட ஒரு புதுசாக 0 அப்படின்றத ஒரு ஆட் பண்ணி விடுறோம். இதுதான் நமக்கான எட்ஜ் கேஸ். ஸோ என்ன எட்ஜ் கேஸ் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எலமெண்ட்டில் இருக்குது, இன் லாஸ்ட் எலமெண்ட், அதாவது லாஸ்ட் லிஸ்ட்டில் லாஸ்ட் லிங்க் லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டில் கேரி இஸ் 1. ஸ்டில் கேரி இஸ் 1 இப்படி இருந்தது அப்படின்னா ஒரு புது லிங்க்ல ஒரு புது நோடை நம்ம ஆட் பண்ணி விடுறோம். அதோட வேல்யூ 0 வச்சு ஆட் பண்ணி விடுறோம். ஃபைன். யா, இது வந்து இந்த ஹெட் பாயிண்டர் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேவா, யா ஃபைன். இப்போ நம்ம அதே ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம், கண்டினியூ பண்ண போகிறோம். ஹெட் இதோட வேல்யூ வந்து 0, கேரி வந்து 1. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும், 2 இருக்கும். யா, இப்போ 2 mod 10 நமக்கு என்ன வரும், 2 தான் வரும் ஆப்வியஸாக. அதனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஜஸ்ட் இதை 2 ஆக்கிடுறோம். அடுத்து கேரி பண்ணோம் அப்படின்னா, கேரியில் என்ன எஸ் டிவைடட் பை 10, 2 டிவைடட் பை 10 0.2. அது நமக்கே தெரியும், கேரி 0 ஆகிடும். ஸோ ஒன்ஸ் எப்போ 0 ஆகுதோ அப்போ நம்ம ஃபைனலாக இதை எண்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்திருக்க லிங்க் லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்,
ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2 0 0 0. ஓ சாரி இது இங்கே சில்லி மிஸ்டேக், இங்கே 1 தான் வந்திருக்கும். ஸோ 1 இங்கே வந்திருக்கும், சாரி கேரியும் 0 ஆயிருக்கும். இதை டோட்டலாக நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 0 0 0 நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். 999ஓட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1000 கிடச்சிருக்கும். ஸோ இதை தான் இப்படி தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த எட்ஜ் கேஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை கோட் வைஸில் நம்ம பார்க்கலாம். எஸ் இங்கேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம லிங்க் லிஸ்ட்டே ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகேயா, ரிவர்ஸ் பண்ணி நம்ம அதை ஹெட்டாக ரிவர்ஸ் பண்ணதில் லாஸ்ட் எலமெண்ட்டை இப்போ நம்ம ஹெட்டாக வச்சுருக்கோம். ஓகேயா, நெக்ஸ்ட் கரண்ட் லெட் டெம்ப் ஏதாவது ஒரு நேமிங் கரண்ட் அப்படின்ற வேரியபிளை இப்போ ஹெட்டில் நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலாக கேரியை நம்ம 1 வச்சுருந்தோம். பிகாஸ் நமக்கு அதான் ப்ராப்ளமே, 1 தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கேரியை 1 வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருந்தோம், எவ்வளோ நேரம் நமக்கு நோடு எல்லாம் ட்ராவல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும், கேரியும் அதாவது கரண்ட் அதாவது லிங்க் லிஸ்ட் நல்லாகாமல் இருக்க வரைக்கும். இதை நம்ம இப்படி போடலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல்லாவும் இருக்கணும் அண்ட் கேரி இருக்கணும். அதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கிற வரைக்கும் நமக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ இனிஷியலாக என்ன பார்த்தோம், எஸ் சம்மில் இப்போ கரண்ட்டாக நோடுக்குள்ளே என்ன இருக்கோ அதோட வேல்யூ ப்ளஸ் கேரி என்ன இருக்கோ அது நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே ரிமைண்டராக வச்சுருந்ததை நம்ம ரிமைண்டர் ஈக்குவல் டு சம் மாட் 10 பார்த்துருந்தோம். அதை என்ன பண்ணுவோம், ரிமைண்டரில் இருக்கிறத அகைன் இங்கே ஸ்டோர் பண்ணும். அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். கரண்ட் எலமெண்ட்டில் இருக்க டேட்டாவை இப்போ நம்ம என்னவா ரீப்ளேஸ் பண்ணுறோம், சம் மாடுலோ 10. அண்ட் அகைன் கேரியை நம்ம என்ன பண்ணுறோம், கேரியை நம்ம கேரி டிவைடட் பை 10 இந்த மாதிரி நம்ம கேரியை கண்டுபிடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட் நான் எஜுகேஷன் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம பார்க்கும்போது கரண்ட் அதாவது லாஸ்ட் நோடு தான் இங்கே இப்படி எடுத்திருக்காங்க. கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நல் அண்ட் கேரியும் இருக்கு, கரண்டோட நெக்ஸ்ட் இது லாஸ்ட் நோடாகவும் இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அந்த லாஸ்ட் நோடு நெக்ஸ்ட்ல ஒரே ஒரு நோட ஆட் பண்றோம். 0 ஆட் பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறோம். அகெயின் அதே ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் நடந்து வந்திருக்க ரிசல்ட்டை நம்ம அகெயின் ரிவர்ஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் நம்ம ட்ரை ரன் பண்ணும்போது பார்த்தா சேம் லாஜிக் தான். ஓகே, இது ரன் ஆகுது. எல்லா கேஸ் பாஸ் ஆயிடுச்சு கேஸ். இப்போ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ரிவர்ஸ் லாஜிக் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன். அண்ட் இந்த லிங்க் லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறது வந்து நார்மல் ஐட்ரேஷன்லையும் ஆஸ் வெல் அஸ் நம்ம ரிகர்ஷன்லையும் போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லிங்க் லிஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம், விச் இஸ் பிக் ஆஃப் n ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட் கூடயும் நம்ம 1 ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அது இன் வேர்ஸ்ட் கேஸ் இந்த மாதிரி எல்லாமே 999 இருந்தது அப்படின்னா இன் வேர்ஸ்ட் கேஸ் நம்ம எல்லாத்தையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணியிருப்போம், விச் இஸ் பிக் ஆஃப் n. அகெயின் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்டாக இருக்க டோட்டல் லிங்க் லிஸ்ட்டும் அகெயின் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ பிக் ஆஃப் n இப்போ நமக்கு டோட்டலாக நமக்கு பிக் ஆஃப் 3n கிடச்சிருக்கும், விச் இஸ் பிக் ஆஃப் n. ஓகே, நெக்லிஜிபிள். அடுத்தது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே நம்ம அனலைஸ் பண்ணாலும் இங்கே நம்ம ஜஸ்ட் கரண்ட் ஹெட் அப்படின்ற பாயிண்டர் மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர வேரியபிள் தான் வச்சுருக்கோம், வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ணல. அண்ட் இந்த மாதிரி எட்ஜ் கேஸில் நம்ம ஒரே ஒரு நோடு 0 அப்படின்ற ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா நோடை சேர்ப்போம். அவ்வளோதான் தவிர நம்ம மேப்போ வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், திஸ் இஸ் ஆல்சோ நெக்லிஜிபிள் திங். அதனால் நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே, டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஃபைன் கைஸ், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் புரியலனாலும் இந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் கேஸ் மட்டும் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஓகே, ஃபைன். வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கைஸ். தேங்க்யூ.